ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியை பற்றி ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஸோ அவர் எதுக்காக அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, அவர் யார் அப்படிங்கிறத அப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதாவது தமிழக வெற்றிக்கழகம் கட்சி, இந்த கட்சி தமிழ்நாட்டில் எங்கே நிறுத்தினாலுமே அந்த கட்சியில் நான் கண்டிப்பாக தோற்கடிப்பேன். அதாவது ஒரு ஓட்டு, அதாவது 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 10,000 ஓட்டெல்லாம் கிடையாது, 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிக்கழக கட்சியை நான் தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவீந்திர துரைசாமி அப்படிங்கிற ஒருத்தர் தான். இவர் பார்த்திங்கன்னா அரசியல் வல்லுநர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவர் பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தனியார் யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றிக்கழக கட்சி அவங்க எங்கே நின்னாலுமே அந்த கட்சியை நான் ஒரு ஆளை நிப்பாட்டி அந்த ஆள் கிட்டத்தட்ட 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் விஜய் அவர்களை தோற்கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த துரைசாமி அவர் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ இவருக்கு என்ன அப்படி தளபதி மேலே அவ்வளோ கோபம் அப்படிங்கிறது தெரில. ஆனால் இது நடக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. அதாவது இவர் நிற்க மாட்டாராமா, இவர் ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆள் மூலிமா அதாவது 1 ஓட்டு, 2 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, 10,000 ஓட்டில் கிடையாது, டைரெக்டாக 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க தளபதி தோற்கடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ப முடியாத ஒரு விஷயத்த இவர் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது இவ்வளோ பெரிய உச்சத்திலிருந்து தமிழ் சினிமாவில் இருந்தவர் அவ்வளோ ரசிகர்களை வச்சு அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே மேலே கட்சி ஆரம்பித்து அந்த கட்சிக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா பார்த்து வச்சு மக்கள் நலனுக்காக போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துக்காக மக்கள் எல்லாருமே அவர் பின்னாடி நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் நான் அவர் எங்கே நின்னாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த இடத்துல நின்னாலும் சரி, அவருக்கு எதிர்த்து அவருக்கான நான் நிற்க மாட்டேன். நான் ஒரு ஆளை செட் பண்ணி அந்த ஆளை வச்சு நான் 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் நான் வைப்பேன் அப்படின்னு சொன்னால் இது பார்த்தா நம்புற மாதிரியே இருக்குது. எந்த நம்பிக்கையில் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு தெரில. பட் இவர் பார்த்தீங்கன்னா இது சாதாரணமாக எல்லாரும் இப்போ நம்ம தளபதி அவர்களை பற்றி கட்சியை பற்றி பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அதாவது தளபதி மேலேயும் அவர் கட்சி மேலே பார்த்தீங்கன்னா பயங்கரமான வன்மம் இருக்குது அப்படிங்கிறது இது மூலிமா தெரியுது. அதாவது கண்டிப்பாக இவர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து தூண்டி விட்டு ஒரு சில பேர் தூண்டி விட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு, வல்லுனர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாரு அப்படிங்கிறது தெரில. ஸோ இவருக்கு நம்ம தளபதி அவர்கள் மேலே எதுக்கு இந்த அளவுக்கு ஒரு கோவம் அப்படிங்கிறதும் எனக்கு புரியலை. மக்களுக்கு நல்லது பண்ண வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட ஓகே ரைட்டுன்னு சொல்லலாம். என்னன்னே தெரில, வர்றவங்க சில பேர், அதாவது சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒருத்தனை 10 பேர் எதிர்த்தா அவன் தான் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ, அவன் மிகப்பெரிய ஒரு திறமைசாலி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ அந்த மாதிரி தான் நம்ம தளபதி அவர்கள் இந்த கட்சியில் பார்த்தா நிற்கிறாங்க. ஸோ இவங்க நம்ம தளபதி அவர்கள்கிட்ட பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே, எல்லா கட்சியினம், சில ரசிகர்கள் அப்படின்னு சொல்லி பல பேர் நம்ம தளபதி அவர்கள் எதிர்த்து தான் நிற்கிறாங்க. பட் அந்த எல்லாத்தையும் ஒரு இதாக கூட எடுத்துக்காமல் நம்ம தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. காரணம் பார்த்திங்கன்னா மக்கள் அவரோட சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஆடியோ லான்ச்சிலே சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணாலே பல பிரச்சனைகள் வருது, எனக்கு நான் ஏதோ நல்லது பண்ணேன்னு சொன்னாலும் அதுக்கு சில தடைகளை கொடுக்குறாங்க, அப்போது நான் கரெக்டான ரூட்டில் தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அதைத்தான் நானும் சொல்கிறேன். இப்போது இவரை சுற்றி நிறையா எதிரிகள், நிறையா விஷக்கிருமிகள் எல்லோரும் பார்த்தோன்னா இவரை கட்சியும் இவரோட பேரையும் கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது மூலியமாகவே நல்லாவே தெரியுது நம்ம தளபதி அவர் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரூட்டில் தான் போயிட்டுருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல பேர் பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாலுமே நம்ம தளபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் காதலே வாங்கிக்காமல் போயிட்டுருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க எல்லாத்துக்கும் நம்ம தளபதி அவர்கள் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஒரு அடி. அதாவது ஒன்றுமே கிடையாது, ஒரு வல்லுனர், இவருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் யுக்தி எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவரே இந்த மாதிரிலாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தளபதி அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. சாதாரணமான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவர் ஒரு கட்சி, ஒரு முதல்வராக பார்த்தீங்கன்னா சாதாரணமாக எந்த ஒரு மக்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இப்போ இருக்கிற அந்த சூழ்நிலைக்காக தான், இப்போ இருக்கிற நம்ம தமிழக அரசியல் எவ்வளோ மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு
மாற்று கட்சி ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ மக்கள் எல்லாருமே தளபதியை நோக்கி எல்லாரும் படையெடுக்கிறாங்க. அதாவது இவர் வந்தால் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் தான் வந்து இப்போது எல்லாருமே வந்து தளபதி சைடு போகிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச மக்கள் எல்லாரும் தளபதி சைடு இருக்காங்க. ஒரு சில கட்சியினரும் ஒரு சில அவருடைய எதிரிகளும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம தளபதியை நோக்கி கல் வீசிட்டே இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தடுத்து மக்களும் அவர் பின்னாடி இருக்கிற நம்பிக்கையில் அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டே இருக்காரு. ஸோ இவர் மாதிரி அதாவது ரவீந்திர துரைசாமி அவர்கள் மாதிரி இன்னும் எத்தனை பேர் வந்தாலுமே தளபதி அவர்களுடைய பேர் வந்து கிடைக்க முடியாது அப்படிங்கிறத நான் வந்து பார்த்திங்கன்னா ஆணித்தனமாக வந்து இந்த வீடியோ மூலிமா சொல்லிடுறேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து மக்கள் நல்லது பண்ண வந்தால் கண்டிப்பாக தயவு செஞ்சு அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் இதான் சொல்கிறேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா சும்மா வந்து ஒருத்தர் வந்து பேரை கெடுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவர் நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இப்போ இந்த அரசியல் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 2026 கண்டிப்பாக தளபதி அவர்களுக்கான இந்த தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து ரவீந்திர துரைசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தளபதி கட்சி அவர்கள் எங்கெங்கே நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் வேற ஒரு ஆள் நிப்பாட்டி 30,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.